திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்து அடிகள் உரையும் அறநெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசர் உருவம் கடிமலர் குன்றம் மழையது தானே அப்படின்ட்டு ஒரு பாடல் திருமந்திரத்துல ஐயா எழுதினது. இந்த பாடலுக்கு மேற்போக்காக நாம் ஒரு பொருள் சொல்லிவிட்டு போயிடலாம். ஆனா அதுல 1000 அர்த்தங்கள் பொதிந்து கிடப்பது உண்மை. பொதுவா இந்த முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்து அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டாலும் நாம் அறிந்தவாறு சில விஷயங்களை பார்த்தோமையாயின், மனிதனுக்கு முடிவையும் பிறப்பையும் முன்னே படைத்தாரா இறைவன், அல்லது ஒரு உயிரினத்தின் முடிவையும் பிறப்பையும் முன்னே படைக்கக்கூடிய ஆற்றலை உடையவரா இறைவன் அப்படின்ட்டு பல்வேறு கேள்விகள் அவ்விடத்திலே எழும். ஐயா என்ன பொருள்ல பாடுனாங்களோ அதை ஐயனே நேரில் வந்து நமக்கு உணர்த்தினால் ஒழிய நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஒன்று, அது எல்லா பாடலுக்கும் பொருந்தும், திருமந்திரத்திற்கு மட்டுமல்ல, 12 திருமுறைகள் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஞானாசிரிய பெருமக்கள் தங்கள் அந்த ஆத்மார்த்தமான அந்த அறிவில் அவர்கள் என்ன உணர்கிறார்களோ அதை நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். அந்த வகையிலே இதை பற்றி நாமும் சிந்தித்தோமையாயின் பெரிய தெளிவு கிடைக்கும். முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்து அப்படிங்கும் போது தெளிவா தெரிஞ்சுக்கணும். நீங்க பிரபஞ்சத்திலிருந்து வாங்க, அப்பதான் நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். ஏன்னா நம்ம மனித வாழ்க்கையை சுற்றி மட்டுமே யோசிக்க கூடாது. பிறப்பு முடிவு ஆதி, அதே போல அதனுடைய இந்த மாதிரி 2 பெரும் துருவங்கள் எப்போதுமே உண்டு. இதையெல்லாம் முன்னரே தீர்மானித்து அப்படிங்கிறது வருது. அப்ப நம்ம ஒடுக்கத்தை பத்தி பார்த்திருப்போம், அந்த வெடிப்பை பத்தி பார்த்திருப்போம், அந்த இசை நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐயாவோட கையில இருக்க டமாரம் இருக்குல்ல, அந்த உடுக்கையில இருந்து வரக்கூடிய சப்தம் படைப்பை குறிக்கிறதா சொல்லுவாங்க. அப்ப அந்த வகையில நம்ம பார்த்தோம்னா இந்த படைப்பு, அதே போல அழிக்கின்ற விஷயம், ஒடுக்கம் எல்லாமே முன்னரே படைத்து அப்படிங்கிற பொருள் கொண்டோமையாயின் எல்லா விஷயங்களும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு நாம் வரலாம். அப்ப இந்த உலகத்துல நடந்ததே தான் திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்குமா அப்படின்னா, பெரும்பாலுமானவை இறைவனால் தீர்மானிக்கப்பட்டவை, அவையெல்லாம் அவ்வாறே நடக்கின்றன அப்படின்னு. இந்த உயிரை இறைவன் படைத்தாரா அப்படின்னா, நம்முடைய தர்மம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இப்ப பதியை போல் பசுவும் அனாதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல உயிர்கள் வந்து தன்னுடைய பிணிகளை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதியாகப்பட்டவர் இதற்கு ஒரு உடலை கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கின்றார். அது நமக்கு அடிப்படையில நமக்கு சொல்லி தருவது. இதில் தவறு இருந்தாலும் மன்னிச்சுக்குங்க, ஆனா இதுதான் அதனுடைய மூல கருவாக சொல்லப்படும். அப்ப அந்த ஆணவ மலம் அப்படிங்கிறது நீங்கி தன்னுள் இருக்கின்ற அந்த பேராற்றலை உணர்ந்து அந்த உயிரும் மேன்மையடைய வேண்டும் என்று அருட்கருணை செய்பவர் தான் இறைவன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி, இப்ப இந்த படைக்கின்ற விஷயம், ஒடுக்கின்ற விஷயம் எல்லாமே முன்னரே படைத்து அப்படின்னா எல்லாம் தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க. ஆன்மீகத்துல, ஆன்மீகம்ங்கிறது தனி ஒரு பகுதி, ஆனா நம்ம இந்த வானவியலோட தொடர்பு படுத்திக்கிறோம் இல்லையா, நம்முடைய ஜாதக கட்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு மனித வாழ்க்கையோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு உயிரினத்தை பற்றி நம்ம ஆராயணும், ஒரு நாட்டை பற்றி ஆராயணும்னா கூட அந்த 12 கட்டங்களை வச்சு நன்கு கணிக்க தெரிந்தவர்கள் கணித்து விடுவார்கள். பொதுவா அதுல நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இப்ப அடியேனை பற்றி அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவா கணிக்கிறாங்க. நல்ல ஜோதிடர் அழகாக கணிக்கிறார் அப்படின்னா அந்த ஜோதிடருக்கு அடியேனை பற்றி மட்டும் கணிக்க தெரியும் என்று பொருள் கொள்ளக்கூடாது. அப்ப அந்த ஜோதிடருக்கு என்னவெல்லாம் வாய்ப்பு இருக்கிறன்னா, எல்லா கட்டத்தையும் முறையாக அவர் கற்று தேர்ந்திருந்தால், என்னுடைய தகப்பனார் எப்பொழுது பிறந்திருப்பார், அவர் என்னவெல்லாம் அனுபவித்து அதன் பின்னர் அடியேன் இந்த உலகத்திற்கு வந்திருப்பேன் என்பதையும் அவரால் கணிக்க முடியும். அடியேனுடைய குழந்தைகள் எந்த நேரத்திலே பிறப்பார்கள் என்பதையும் அவரால் கணிக்க முடியும். அதை துல்லியமா அவரால் கணிக்க முடிகிறது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடியனுடைய தந்தையை பற்றியும் அவரால் கணிக்க முடிகிறது, அடியனுடைய குழந்தைகளை பற்றியும் அவரால் கணிக்க முடிகிறது என்றால்
அடியனுடைய தந்தை பிறந்ததாக கருதப்படும் அந்த நேரத்தை கணித்திருப்பார் அல்லவா, அவர் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அதன் பின்னோக்கி போக முடியுமா இல்லையா என்பது நம்முடைய பார்வை. இது நல்ல தெளிந்த, நன்கு கற்றுணர்ந்த, இறைவனின் ஞானம் பெற்ற அந்த ஜோதிடர்களால் இது சாத்தியம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். சில பேர் ரொம்ப துல்லியமாவே சொல்லுவாங்க, உங்க குழந்தை இந்த நேரத்துல இந்த நேரத்துக்குள்ளதான் பிறந்திருக்கும் அப்படின்னு. அப்ப அந்த கட்டத்தை போட்டு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு போக முடியும், அல்லது முன்னர் இருந்த தலைமுறைகளுக்கு போக முடியும். அவருடைய அப்பா இப்படி இருந்திருக்கலாம், அம்மா இப்படி இருந்திருக்கலாம் என்று தோராயமாக அப்படியே பிடித்து கொண்டே போனால் அதனுடைய பிறப்பையும் இறப்பையும் முன்னே கணித்து அப்படிங்கிறது வருது இல்லையா. அப்ப அவ்விடத்திலே நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு உயிர் என்று நாம் பார்க்கின்றோம், அந்த உயிரினுடைய தொடர்ச்சி, அதனுடைய ஆதி அந்தம் எல்லாத்தையும் இறைவன் முன்னே படைத்து இங்க அனுப்பி இருக்கிறார். அவ்வளவுதான் விஷயம். அப்ப இது ஒரு தொடர்ச்சி, இது ஒரு தொடர்ச்சி. இப்படிப்பட்ட அந்த நிலையிலே நம்ம எதெல்லாம் நிரந்தரம்னு எண்ணிக்கிறோம் அப்படின்னா, எதெல்லாம் நம்மளால ஆகும் அப்படின்னு எண்ணிக்கிறோம் அப்படின்னா விந்தையா இருக்கும். அப்ப எல்லாமே முன்னர் தீர்மானிக்கப்பட்டது என்றால் இறைவன் எதற்கு அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி வரும். சரியான கேள்வி, மிகவும் சரியான கேள்வி. எல்லாமே இப்ப நம்ம சொன்ன மாதிரி அடியனுடைய தந்தை, தாத்தா, அதற்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாத்தையும் கணிச்சிட முடியுது, அவங்க என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எல்லாமே கட்டம் சொல்லுது, அந்த நவகிரகங்கள் சொல்கிறது அப்படின்னா இறைவனுக்கு அங்க என்ன வேலை அப்படிங்கிற, அந்த சிவத்திற்கு என்ன வேலை அப்படிங்கிறது ரொம்ப அருமையான கேள்வி. அவரவர் விதி பலனுக்கு ஏற்றார் போல, அவரவர் ஆசைக்கு ஏற்றார் போல இந்த பிறவிகள் தொடர்கின்றன. இதன் பிறவிகள் அடுத்தடுத்து தொடரும். சில பேத்துக்கு முற்று பெறுகின்றன. அந்த முற்று பெறுகின்றன அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவ்விடத்தில் அந்த இறைபக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் மேலோங்கி நிற்கும். நம்ம கட்டம் என்னதான் சொல்லட்டும், கட்டம் என்னதான் சொல்லட்டும். இப்ப அதுல இன்னும் சொல்லுவாங்க, நவகிரகத்துல குரு, கேது, இந்த மாதிரி சில இணைவுகள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இணைவுகள் இருந்ததுன்னா அந்த பக்தி நிலையில மேல போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் கூட தான் விரும்பி, அதாவது தான் இறைவனை அடைய வேண்டும் என்ற ஏக்கம் ஒரு மனிதனுக்கு உருவாகிறது என்றால், இந்த இணைவுகள் எதுவும் இல்லாமல் அதன் அவன் எடுத்துக்கொள்கின்ற சிறத்தன்மை, அதுதான் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர் என்பதை நமக்கு விளக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இது எதுலையுமே இருக்காது. சில ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே கணிச்சிருப்பாங்க, அந்த ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே நிகழும். இதெல்லாம் இறைவனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறத தான் எடுத்துக்கொள்ளணும் அந்த இடத்துல. அப்ப தான் இறைவனை உணர வேண்டும், அடைய வேண்டும் என்ற வேட்கையில் ஒரு மனிதன் செல்லும் பொழுது, எப்பொழுது ஒரு மனிதன் அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு படியை எடுத்து வைக்கிறானோ அப்பொழுது இறைவன் இறங்கி வந்து விடுவார். அந்த இறை ஆற்றல் அவருக்காக இறங்கி வரும். அவர் என்ன வேண்டுகிறார் என்பது இருக்கிறது அல்லவா. அவர் பொன்னை விரும்பல, புகழ விரும்பல, சொத்து விரும்பல, இந்த மாதிரி எதையும் கேட்கல. அவர் கேட்கறது ஞானம், அவர் கேட்பது முக்தி, இந்த மாதிரி விஷயம். அப்ப எல்லோர் வாழ்க்கைக்கும் ஒரு சொல்ல போனா இந்த ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இறைவன் போட்டு அனுப்புற. இது அந்த ப்ளூ பிரிண்டை தாண்டி சில விஷயங்கள் நம்ம வீடு கட்டும் போது பண்ணுவோம், இது வேண்டாம், இதுக்கு பதிலாக இதை பண்ணுங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் சுயமாக யோசித்து, அதற்கான வாய்ப்பு அங்கு இருந்து அந்த மனிதன் சுயமாக யோசித்து, என் வாழ்க்கையிலே நான் இறைவனை சரணடைய வேண்டும் என்ற முடிவை ஒரு மனிதன் எடுக்கின்றார் அப்படின்னா அதற்கு உறுதுணையாக இருந்து அந்த ஆணவ மலம், அந்த மாசு இருக்கு இல்லையா, அதை நீக்குவதற்கான வழியை காட்டி தன்னை உணரச் செய்து, எப்படி தன்னை உணரச் செய்து அவருள் இருக்கின்ற அந்த அரும் ஆற்றலை உணர செய்வதற்கான வாய்ப்புகளை சிவம் ஏற்படுத்தி தருகிறார். சிவம் ஏற்படுத்தி தருகிறது. தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம நாட வேண்டிய விஷயம் என்னன்னு இருக்கு, நம்ம எதை கேட்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்ப கேட்பது பொண்ணோ பொருளா இருந்தா உங்க கட்டத்துப்படி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாம் காலநியதி தத்துவப்படி எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா அதுல நம்ம போய் என்ன கேட்கிறோம் அப்படின்னா, ஈசனின் மீது கொண்ட அந்த அலாதியான அன்பின் காரணமாக, பக்தியின் காரணமாக, ஐயா எனக்கு பொன் பொருள் இதெல்லாம் அடுத்து, எனக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா உன் பாதம் சரணடைய வேண்டும், உன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும், உன்னாமம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்படிங்கிற மாதிரி நம்ம சரணடைகிறோம். அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட முழு பொறுப்பும் எங்க போயிருதுன்னா சிவத்தின் பால் சென்று விடுகிறது. இந்த கட்டங்களில் இருந்தெல்லாம் விடுபட்டு நீங்கள் சிவத்தின் பால் சென்று விடுகிறீர்கள். இது சில அனுபவம் வாய்ந்த, இன்னும் முதிர்ச்சி பெற்ற அந்த ஆன்மீகவாதிகளாகட்டும் ஜோதிடர்களாகட்டும் ஒத்துக்கொள்வார்கள். ஏன்னா எல்லாத்தையும் மீறி இறைவன் செயல் என்று ஒன்று இருக்கிறது.
இப்போ மருத்துவர் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னால முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டேன், இனிமேல் கடவுளை வேண்டிக்குங்கன்னு சொல்ற மாதிரி, என்னால முடிஞ்சதெல்லாம் கணிச்சு சொல்லிட்டேன், இனிமேல் ஏதாச்சும் நடந்தது அப்படின்னா அது இறைவன் சித்தம் அப்படிங்கிறாங்க. அப்படின்பது போல உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நிகழ வேண்டும் என்றால் இறைவனை சரணடைதல் வேண்டும். இப்ப இறைவனுக்கு உருவம் ஏது? இறைவனுக்கு உருவம் ஏது? நம்ம சொல்ற மாதிரி வந்துட்டு மனித ரூபத்துல, விலங்கு ரூபத்துல இப்படி எதுவும் இருப்பாரா அப்படின்னா, அவரவர் எண்ணத்திற்கு ஏற்றார் போல இறைவனின் தோற்றம் அவரவர் புரிதலுக்கு ஏற்றார் போல இருக்கும். அதை தெளிவா சொல்லுவாங்க, இடியும் முழக்கமும் ஈசர் உருவம் அப்படின்ட்டு ஐயா சொல்லுவார். நீ பார்க்கிற இடி, காத்து, மின்னல், புயல், தென்றல், இந்த மாதிரி எல்லாமே என்ன அப்படின்னா ஈசனோட உருவம் அப்படிம்பார். அப்ப நீ என்னெல்லாம் பார்க்கிற அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, என்னெல்லாம் அனுபவிக்கிற அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது எல்லாமே யாரு தான் அப்படின்னா சாக்ஷாத் அந்த சிவமே அப்படிங்கிறது தான் ஐயாவுடைய கூற்று. அவர் வாழும் இடமாக கைலாயத்தை சொல்லி இருந்தாலும் நீ எதெல்லாம் பார்க்கறியோ, சொல்லுவாங்க இல்லையா, சர்வ வியாபி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்ப அந்த சர்வ வியாபியாக, உயிருக்கும் உயிராக, உயிருடனாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார் அப்படிங்கும் போது, நம்மை ஒரு மேன்மை நிலையை நோக்கி இட்டு செல்கிறார் அப்படிங்கும் போது, அவருடைய பெரும் கருணை. எல்லா உயிருக்கும் அருள் செய்கிறார் இறைவன். எல்லா உயிருக்கும் அவரவர் ஆசைக்கு ஏற்றார் போல பிறவைகளை கொடுத்து அருள் செய்கிறார். அதிலும் அவர்கள் கேட்பதை கொடுத்து நல்வழிப்படுத்துகிறார். ஆனால் யார் ஒருவன் தன்னை உணர்ந்து நான் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையில் இருக்கிறானோ அவனுக்கு பேரருள் செய்கின்றார். ஏன்னா அதற்காகத்தான் உங்களை இங்க அனுப்பி வச்சதே. வேற எங்க இருந்தாலும் அதை உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னா அது தெரியல. நம்ம இன்னும் அந்த பிரபஞ்சத்துக்குள்ள போகல, அங்க என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா இந்த ஒரு உலகத்திலே நமக்கு சிந்திக்கக்கூடிய அறிவை இறைவன் கொடுத்து, சிந்தித்து பார் அப்படிங்கிற அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், சரியான முறையிலே சிந்தித்து நம்ம அந்த வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை அடைகிறோம் அப்படிங்கும் போது அது பெரிதான ஒரு முன்னேற்றத்தை நமக்குள் ஏற்படுத்தும் அப்படின்னா அது மிகையாகாது. ரொம்ப முக்கியமான விஷயம், எப்பொழுதும் இறைவனை சரணடைந்திருந்தோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வாழ்க்கை பெரும்பாலும் ஈசனுடைய கையில் இருக்குமே தவிர கட்டங்களுடைய கையில் இருப்பது இல்லை என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும்.